வணக்கம் மேசராசி அன்பர்களே. இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு இது சித்திரை மாதம் புதிய தொடக்கங்களின் மாதமாக இருக்கும். இப்போ நீண்ட நாட்களாக உங்களுக்கு லேட் ஆகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ சீக்கிரமா முடிகிற மாதிரி இருக்கும். அது சூரியன் உங்களுக்குள்ள சக்தி தருவதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சில முடிவுகளை திடீர்னு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். பட் எதா இருந்தாலும் கரெக்டா சிந்திச்சு செயல்படுங்க, வெற்றி உங்களுக்கு. அடுத்து வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, வேலையில உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்கு. ஏதாவது புது வேலையை நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் இன்கம் நல்லா இருக்கும், ப்ராஃபிட் நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றவங்க மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏன்னா உங்களுடைய பார்ட்னர் என்ன ராசி அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாகும். அதனால் பார்ட்னர்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள்ல கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்துக்குங்க. நீங்க இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஷிப்ல பிசினஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள்ல இருக்கும். இந்த மாசம் பண வரவுன்றது உங்களுக்கு தடை இல்லாம இருக்கும். கடன்லாம் ஏதாச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் தேவையற்ற செலவுகளும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அதனால் செலவுன்ற விஷயத்துல நீங்க கொஞ்சம் கரெக்டா நடந்துக்கிறது நல்லது. இப்போ குடும்பம் அப்படின்றது சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அது சீக்கிரமா கிளியர் ஆகிடும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டை தான், அது ஒன்றும் பெருசா பெரிய அளவு இருக்காது. சீக்கிரமா அந்த சண்டைகளும் கிளியர் ஆகிடும். திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும். உடல் ஆரோக்கியம் சுமாரா இருக்கும். இந்த டிப்ரெஷன், தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால யோகா மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க கிளியர் பண்ணிக்க முடியும். பொதுவா இந்த மாதத்துக்கான பரிகாரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போங்க, சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. அடுத்து சிவ வழிபாடு, இது எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆக மொத்தம் சித்திரை மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.